வில்லிவாக்கத்தில் திருநங்கை வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினி களம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளராக மாற்றுப்பாலினத்தவரான திருநர் ரோஷினி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநங்கை ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. தமிழகத்தில் இந்த முறை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் என்ற 4 முனை போட்டி உருவாகியுள்ளது. அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் தனித்து களம் காண்கிறது. இதற்காக கட்சி சார்பில் போட்டியிட உள்ள 234 வேட்பாளர்களையும் ஒரே நிகழ்வில் அறிமுகப்படுத்தும் மக்களின் மாநாடு விரைவில் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக பெரும்பாலான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கம் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திருநர் ரோஷினி போட்டியிடுவார் என சீமான் அறிவித்துள்ளார். வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி வில்லிவாக்கம் தொகுதியில் நடைபெற உள்ளது. திருநர் ரோஷினி ஒரு சமூக செயற்பாட்டாளர். ரோஷினி அறக்கட்டளையின் நிறுவனரான இவர் இறைவி அறக்கட்டளையின் செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் காண உள்ளார். இதற்கு முன்பாக 2016 சட்டசபை தேர்தலில் ஆர்கே நகரில் அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் திருநங்கை தேவி போட்டியிட்டார். முக்கிய கட்சி சார்பாக தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட முதல் திருநங்கை தேவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடிகாரர்களுக்கு ஷாக். பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடல். தமிழகம் முழுவதும் தைப்பூசம் மற்றும் வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆணையரின் அறிவுறுத்தலின் பேரில் வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் டாஸ்மாக் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் மதுக்கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்கள் இயங்கி வருகின்றன. டாஸ்மாக் மூலம் சில்லறை விற்பனையில் ஒரு நாளுக்கு சராசரியாக 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வருவாய் கிடைக்கிறது. வார விடுமுறை நாட்கள் மற்றும் தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் மற்றும் விசேட நாட்களில் மதுபான விற்பனை பல மடங்கு அதிகரிக்கிறது. குறிப்பாக தீபாவளி காலத்தில் 3 அல்லது 4 நாட்களிலேயே தமிழ்நாட்டில் ரூபாய் 750 கோடிக்கும் அதிகமான மதுபான விற்பனை நடைபெறும். புத்தாண்டு மற்றும் பொங்கல் காலங்களிலும் டாஸ்மாக் விற்பனை சாதனை எண்ணிக்கையை எட்டும். தமிழக டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் கடைகள் மட்டுமல்லாமல் தனியார் மதுபான பார்கள், நட்சத்திர அந்தஸ்து ஓட்டல்களில் செயல்படும் பார்கள், பப்புகள் உள்ளிட்டவைகளும் வருடத்தில் சில முக்கிய நாட்களில் மூடப்படுவது வழக்கம். ஜனவரி 15, ஜனவரி 26, மே 1, வள்ளலார் தினம், சுதந்திர தினம், அக்டோபர் 2 உள்ளிட்ட மொத்தம் 8 நாட்களில் மதுக்கடைகள் மூடப்படும். இதேபோல் தேர்தல் காலங்களிலும் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும். இந்த நிலையில் தைப்பூசம் மற்றும் வள்ளலார் நினைவு தினம் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்படுவதால் அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள், அரசு மற்றும் தனியார் மதுபான கூடங்கள், நட்சத்திர அந்தஸ்து ஓட்டல்களில் செயல்படும் பார்கள் அனைத்தும் மூடப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ட்ரை டேயாக அனுசரிக்கப்படும். அறிவிப்பில் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள், அரசு மதுபான கூடங்கள் மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் அனைத்தும் இயங்கக்கூடாது என்றும் மது விற்பனை செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறி விற்பனை மேற்கொண்டால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர அந்தஸ்து ஓட்டலில் உள்ள பார்களில் மதுபான விற்பனை நடைபெற்றாலும் உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அல்லது ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸை ஆதரித்தவர்கள் ஏன் என்னை ஆதரிக்கவில்லை? திருமாவளவன் ஆதங்கம். ராமதாஸ் திமுக கூட்டணியை இணைவாரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் ராமதாசுடன் இணைந்து செயல்பட்ட ஆரம்ப காலங்களை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். தான் தனியாக ஒரு கட்சியும் இயக்கத்தையும் தொடங்கிய போது தமக்கு ஆதரவளிக்க யாரும் முன்வரவில்லை என்றும் அந்த ஏமாற்றத்தை அவர் வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திற்கு பிறகும் தன்னுடைய கட்சியை வளர்த்தெடுக்கும் முயற்சிகளில் தமக்கு பின்னால் யாரும் நிற்கவில்லை என திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஐயா ராமதாசும் நானும் இணைந்துதான் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம் என்றும் தேர்தல் காரணமாக இருவரும் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த பிரிவுக்கு பிறகு தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யாரை பின்தொடர்ந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பிய திருமாவளவன் அவர்கள் அனைவரும் உடனடியாக ராமதாஸை பின்தொடர்ந்ததாக கூறினார். யாரும் திருமாவளவனை பின்தொடரவில்லை என்றும் அவர்களை தடுத்தது எது, ஏன் அவர்களால் திருமாவளவனை பின்தொடர முடியவில்லை என்ற கேள்வியும் அவர் முன்வைத்தார். ராமதாஸ் ஒரு இயக்க தலைவராக உருவான போது பெரியாரியவாதிகள், மார்க்சிய லெனினியவாதிகள் என பலரும் அவரை போற்று பாராட்டியதாகவும் அவர் நினைவூட்டினார். திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக புதிய ஆட்சியை ராமதாஸ் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் பலர் அவரை ஆதரித்தனர் என்றும், ஆனால் திருமாவளவன் உருவான போது யாரும் ஆதரவோ ஊக்கமோ வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஒருவரும் உடன் நிற்கவில்லை என்றும், ராமதாஸை தலைவராக கொண்டாடியவர்கள் திருமாவளவனுக்கு அந்த ஆதரவை வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று திருமாவளவன் இந்த உயரத்தில் நிற்கிறார் என்றால் அது தன்னுடைய சொந்த உழைப்பாலும் தொடர்ச்சியான போராட்டங்களால் மட்டுமே சாத்தியமானது என அவர் தெரிவித்தார். விஜய் திருமாவளவன் மறைமுக கூட்டணியா? தமிழக பாஜக எழுப்பிய சர்ச்சை கேள்வி. விஜய் மற்றும் திருமாவளவன் மறைமுகமாக ஒன்றிணைந்து செயல்படுகிறார்களா
என்ற கேள்வியை தமிழக பாஜக எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் இணைவதற்கு அழுத்தம் கொடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் இயக்குவது யார் என்றும் தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. எதிரெதிர் துருவங்கள் போல காட்டிக்கொண்டு பாஜகவை ஏற்பதில் மறைமுகமாக ஒன்றிணைந்து இரட்டை குழல் துப்பாக்கிகளாக விஜயும் திருமாவளவும் செயல்படுகின்றனர் என்றும் இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் தமிழக பாஜக விமர்சித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இன்னும் எந்த கட்சியும் இணையவில்லை. இந்த நிலையில் விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொண்டால் மீண்டும் அதிகாரத்திற்கு வரலாம் என விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்த கருத்து அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்ட அறிக்கையில், நடிகர் விஜய் ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஒழிப்பதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்று மக்களிடம் சத்தியம் செய்ததை மறந்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழல் காங்கிரசோடும் வாரிசு அரசியல் நாயகன் ராகுல் காந்தியுடனும் இணைவதற்கு அழுத்தம் கொடுத்து நடிகர் விஜய் இயக்குவது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுப்பது விஜயின் தந்தை சந்திரசேகரா அல்லது மலேசியாவில் விஜயை ரகசியமாக சந்தித்ததாக கூறப்படும் காங்கிரஸ் தொடர்புடைய வெளிநாட்டு தொழிலதிபரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் கொள்கை ஆசான் திருமாவளவன் என்றால் தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் கொள்கை ஆசான் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் ஆகியோரே தங்களின் கொள்கை தலைவர்கள் என விஜய் அறிவித்தது பொய்யா என்றும், மேலும் MICA தலைவர் திருமாவளவன் தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை ஆசானாக அறிவிக்கப்பட உள்ளாரா என்றும் தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. திமுகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் என்றும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரே நேரத்தில் ஆதரவு காட்டி ஊடக வெளிச்சத்திற்காக அரசியல் நாடகம் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இறுதியாக எதிரெதிர் துருவங்கள் போல காட்டிக்கொண்டு பாஜகவை எதிர்ப்பதில் மறைமுகமாக ஒன்றிணைந்து செயல்படும் நடிகர் விஜயும் திருமாவளவனும் இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என தமிழக பாஜக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திமுக கெஞ்சுகிறதா? காலில் விழுந்தீர்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடிக்கு ப. சிதம்பரம் பலர் கேள்வி. சமீபத்தில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திமுக MP கனிமொழி சந்தித்தார். இந்த சந்திப்பை அரசியல் கூட்டணிக்காக காங்கிரசிடம் திமுக கெஞ்சுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி விமர்சித்திருந்தார். இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்ற நிலையில் அதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கிடையே விஜய்க்கு ஆதரவு அளிப்பது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது என காங்கிரஸில் சில எம்பிக்கள் கருத்து மோதல்களை கிளப்பியிருந்ததாகவும் செய்திகள் வெளியானது. இந்த சூழலில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி K. பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் பேசுகையில், கூட்டணியில் பிளவு வந்துவிட்டது. தினமும் ஊடகங்களில் இது பற்றி செய்திகள் வருகின்றன. நேற்று கூட கனிமொழி டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்துள்ளார். எதற்காக இந்த சந்திப்பு? எடப்பாடி பழனிசாமியை டெல்லி அடிமை என்கிறார்கள். யார் அடிமை? திமுக தான் அடிமை. அங்கே போய் கூட்டணிக்காக கெஞ்சுகிறார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதா இல்லையா என்ற குழப்பம் இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார்கள் என கூறியிருந்தார். இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த ப. சிதம்பரம், நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் காலில் விழுவதற்கு என்ன பெயர் சொல்வது? இவையெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். தொகுதி பங்கீடு குறித்து இரு கட்சி தலைவர்களும் பேசி முடிவெடுப்பார்கள். S.A. சந்திரசேகர் காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி சேர்ந்தால் நல்லது என கூறினால் அது அவருடைய தனிப்பட்ட ஆசை. அதை வெளிப்படுத்துவதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பியுள்ளார்.